பஸ்ஸில் டிக்கெட் எடுக்க மறுத்த காவலர் விவகாரம் தொடர்பாக தற்போது பாஜகவின் தமிழக தலைவரான அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் காண்டிபன் இணைஞ்சிருக்கிறீங்க. முழு விவரங்களை வழங்கலாம். கனிமொழி, நேற்று அரசு பேருந்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நாகர்கோவில் செட்டிக்குளம் பணிமனையில இருந்து திருநெல்வேலி வழியாக தூத்துக்குடிக்கு செல்லக்கூடிய ஒரு பேருந்துல காவலர் ஆறுமுக பாண்டி என்பவர் சீருடையில ஏறி இருக்காரு. அதே நேரத்துல டிக்கெட் எடுக்க மறுத்து தெரிவித்து பேருந்து ஓட்டுநர்கிட்டையும் அந்த போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவில் தற்போது வைரலா போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில போக்குவரத்து தரப்புல இருந்து ஒரு தகவல் கொடுத்திருந்தாங்க. வாரம் இருந்தா மட்டும்தான் பேருந்துல பயணிக்கணும்ன்ற மாதிரி ஒரு தகவல் கொடுத்திருந்தாங்க. இதை எடுத்துதான் தற்போது தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தற்போது ஒரு எக்ஸ்தலத்துல பதிவிட்டிருக்காரு. அதாவது 2021-22 ஆண்டுக்கான மானிய கோரிக்கையில தனிச்செய்தி மாவட்டத்துக்குள்ள பேருந்துகளில் இலவச பயணம் என்று தமிழக முதலமைச்சர் அறிவித்திருந்தார். காவலர் ஆறுமுக பாண்டி அவர்களை இது போன்ற துன்புறுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதலமைச்சருடைய இந்த மானிய கோரிக்கை அறிவித்து 3 ஆண்டுகள் கடந்தும் போக்குவரத்து கழகத்திற்கு தெரியப்படுத்தவில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. உடனடியாக இந்த அறிவிப்பு குறித்து அனைத்து மாவட்ட போக்குவரத்து கழகங்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்வதோடு பணி செய்யும் மாவட்டங்களில் காவலர்களுக்கு இலவச பேருந்து பயணம் என்ற அறிவிப்பை தமிழகம் முழுவதும் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆறுமுக பாண்டி அவர்கள் மீது எந்த விதமான துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக எக்ஸ் வலைத்தளத்துல பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். கனிமொழி பழனிசாமி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.